இவன் திருந்தலடி, இன்னும் திருந்தவே இல்ல. இவனை பெத்ததுக்கு ஒரு கழுதையை பெத்திருக்கலாம். கழுதியை பெத்துக்கிறதுக்கு பொம்பளை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, ஒரு சென கழுதியா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். கத்தி பேசாதரா, சுத்தி போலீஸ் நிக்குது. போலீஸ் அடி ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, பாடிய பாக்குறியா? ஓ, நீ பாடி எல்லாம் வேற போடுவியா? அவரு டாக்டர், நேத்து என்ன பாடியோட சுத்திட்டு இருந்தீங்க? வாட்? பாடியோட சுத்திட்டு இருந்தீங்க? வாட்? ஏப்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல ஏதோ லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கிற, சைட்ல வேற வாட்டர் பாட்டில், சாப்பிடறதுக்கு பாப்கார்ன் வேர்க்கடலை எதனா வச்சிருக்கிறியா? மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். இப்ப கூடவே கூடாது. டாக்டர் என்ன கேட்டா? அடுத்த குழந்தை எப்ப பெத்துக்கலான்னு கேக்குறாரு. அடுத்த குழந்தை எப்ப பெத்துக்கலான்னு கேக்குறாரு. லிஃப்ட் வேணுமா? கேட்டியே, ஏறி போக வேண்டியதானே? ஏன் நீ போக வேண்டியதானா? ரிபல்ஸ் கூட அடிப்பேன், ரிபல்ஸ் கூட அடிப்பேன். கடையில இருக்க பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் போய் பார்த்தா இந்த நண்டி என்னது பாத்ரூம்ல போட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா பாத்தியா? பூட்டு தான் தொங்கிட்டு இருந்துச்சா இல்ல இவன் பாத்ரூம் திறந்து போட்டு குளிச்சிட்டு இருந்தானா? நல்லா பார்த்த மகன, காத்துல ஆடிக்கிட்டு இருந்துச்சு. சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன், அது போட்டுதான். பக்கத்து வீட்டுக்கார பாரு, அவன் பிள்ளைய கையில தூக்கிட்டு அவன் பொண்டாட்டி அப்படியே அணைச்சுக்கிட்டு தினா வெளியில கூட்டி போயிருக்காங்க. அப்படி போன பண்ணி எனக்கு ஆசை இருக்காங்க. அவன் பொண்டாட்டி அணைச்சு கூட்டணும் போன நீ ஏன்டா ஆசைப்படுற? அவன் பொண்டாட்டி அணைச்சு கூட்டணும் போன நீ ஏன்டா ஆசைப்படுற? கண்ணுல திமிரு ஒன்னராகடிக்க வந்தாரு, தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு. சக்தியை காட்டுறன்னு கூப்பிட்டு வந்து சகிலாவை காட்டுற. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங், ஆனா உனக்கு ஒவ்வொரு ஃபீலிங்டா. எல்லாரும் இருக்கிறப்ப இடுப்ப இல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நல்லா சொல்லுங்கம்மா, நானும் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. இங்க நிக்கிறேன், என் கதையை முடிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. நான் அப்பா ஆகல டாக்டர், எங்க அப்பா தான் மறுபடியும் அப்பா ஆயிருக்கிறான். பால் பவுடரையும் பாஞ்ச் பவுடரையும் பிசைஞ்சு செஞ்ச பால்கோவா மாதிரி பச்சை கலர் சேரல காலே அவதான். என்னாச்சு, கரண்ட் கம்பி மிரிச்சிட்டியா? சார் டேய், அவனுங்க தான் ஏதோ பாக்காத விஷயத்த புதுசா பாக்குறானுங்க. நீ டெய்லி பாக்குறதானடா? நீ டெய்லி பாக்குறதானடா? கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு, கட்டளைய கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு. ப்ரோ, பொண்ணுங்க பின்னாடி நாம போக கூடாது, பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும். பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் அவங்க ஹேண்ட்பேக்கை பிடிங்கன்னு தான் ஓடணும். ஆவாரம் பூவாக அள்ளாம கிள்ளாம அணைக்க துடிச்சிருக்க. பாத்ரூமுக்கு குளிக்கலான்னு துண்ட கட்டிக்கிட்டு போனேன். மத்தவங்க எல்லாம் குளிக்கிறதுக்கு புளிசாதமா கட்டின்னு போறாங்க, எல்லாரும் துண்டு தாண்டா கட்டின்னு போறாங்க. மேட்ரு என்ன? போய் பார்த்தா இந்த நண்டி ஒரடு பொண்ணு அங்க இருக்கு, உலக்க பொண்ணு இங்க இருக்கு, நெல்லு குத்தும் நேரம் எது சொல்லுடைய சித்திரமே. மச்சி சாரி கேக்குறடா. கேட்டா பிளவுஸ் சேர்த்து தர வேண்டியதானே மச்சான்? மச்சான் லேட்டஸ்ட் மாடலா மொபைல்? ஏண்டா? இல்ல அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க பேசுறது கேக்குது, அதான் கேட்டேன். வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்து இப்படி வயசு பசங்க கலாட்டா பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எழுச்சு போங்கப்பா. இன்னும் போங்கப்பா. டேய், நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க உந்து நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெயிட் நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. ஹாய். பின்ற வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. மச்சான்
மனசு மனசு எங்க 2 பேரும் வெளியே கூட்டு போய் மாமி மெஸ்ல மசாலா தோசை வாங்கி மசாலா தோசை இல்லடா மனசு மனசு. ஓ சாரி, மனசு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மசாலா தோசை பிகாஸ் ஆஃப் பசி. வெளியே வந்து அவன் மனசை திறந்து காட்டுவான். மச்சான் அந்த சன்னி உன்னை ஒன் சைடா லவ் பண்றான்டா. ஆமா மச்சி, அடுத்த வாட்டி ஒரு போது தொட தர்ற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டனோடா. டேய் ப்ராஜெக்ட் ஓகே ஆகிறதுக்கு ஐயாம் தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறது? டேப் போட்டுதானே ஒட்டிருக்காங்க. இனமோ சங்கிலி போட்டு காட்டின மாதிரி எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கிற. ஆமா, எதுக்கு வாய் மேல துணியை காய போட்டுருக்கிற? எந்த பரதேசி அந்த மாதிரி டுபுக்கா? ஏய், உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு. ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்து வைக்கிற ஆயா மாதிரியே இருப்ப. என்கிட்ட வச்சுக்காத. ஓவரா பேசுற நீ. என் 3வது தம்பி, அவனுக்கு லவ் பண்ண ஐடியா கொடுத்தீங்கன்னா அவனும் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க. இவனுக்கா? ஏன் என் தம்பிக்கு என்னங்க குறை? தும்பிக்கை மட்டும் தான் குறை, இருந்தா கும்பிக்கு ஏன மாதிரியே இருப்பான். கக்கூஸ்ல லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கிற. சைட்ல வர வாட்டர் பாட்டில், சாப்பிடறதுக்கு பாப்கார்ன் வேர்க்கடலை எதனா வச்சிருக்கிறியா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. யார பாத்துல ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொன்னா? ஐயோ டீச்சர், நான் உங்க மேல போடல டீச்சர். நீங்க ஒரு குடும்ப கோப்புன்னு தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 புருஷங்க இருக்காங்கன்னு தெரியும். அவன் அப்பங்கல்ல அதுல போய் போஸ் கொடுக்குற, அவன் பெத்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குற. ஏறு பைக்ல. நாங்க 2 பேரும் 6 மாசமா லவ் பண்றோம். கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போறோம். யாரு நீங்க 2 பேர் தானே? தாராளமா போய் செட்டில் ஆகுங்க. அமெரிக்கா இதெல்லாம் சகஜம். சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும். மச்சி இதுல ஒண்ணுடா. என்ன பொழப்படா இது? குழந்தைங்களை பார்த்தாலே அம்மனமாகி ஓட விடுற நீ இப்ப ஃபிகர் சொன்னதா ஐ கழிவுற ரேஞ்சுக்கு கேவலம் ஆயிட்டேடா. கழிவுற ரேஞ்சுக்கு கேவலம் ஆயிட்டேடா. இந்த குழந்தை சுகமா பிறக்கிறதுக்கு இங்க எங்க பிரச்சனை பண்ணட்டுமா? ஏன்னா எல்லாரும் கோயில தானே அங்க பிரச்சனை பண்ணிட்டுமான்னு கேட்பாங்க. நீ என்ன இங்க பண்ணிட்டுமான்னு கேக்குற? அது காரணம் என்ன? எவன்டா அது காடைய வரத்து கல்லால உட்கார வச்சிருக்கிறது? என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதா? இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேன், மாதவியும் கட்டுறேன். அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறேன். No.